Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா சர்ச்சுக்கு கிளம்ப போறோம். என்ன டே இன்னைக்கு அப்படினு பாத்தீங்கன்னா Good Friday. So இப்போ வந்து Good Friday ஆக்சுவலா வந்து கிளம்பணும், மாஸ் அட்டெண்ட் பண்ணனும், வந்து கஞ்சி குடிக்கணும். எவ்வளவு மாஸ் இல்ல way of cross இன்னைக்கு நாளைக்கு ஈஸ்டர் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் வர எங்களுக்கு. So இப்போ அதுக்கு தான் நம்ம ரெடி ஆக போறோம். சார் வந்து குச்சி ரெடி ஆயிட்டாரு. நான் இன்னும் குளிக்காம சுத்தி நிக்கிறேன். ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என் காஸ்டியூம் இல்ல, சும்மா இப்போ வீட்டில் சுற்றி நிற்கிறதுனால நான் இப்படி சுற்றி நிற்கிறேன். இன்னைக்கு குட் ஃப்ரைடேனால கொஞ்சம் துக்கானாரா கொஞ்சம் நம்ம சோகமாக தான் இருக்கணும். ஆனால் சோகமாக தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்காக நான் ரொம்ப கடவுள் பக்தி, சீரியஸாக ரொம்ப கடவுள் பக்தி. நான் சர்ச் மிஸ் பண்ண மாட்டேன், கரெக்டான டைம் போயிடுவேன். எல்லாமே Tuesday, Thursdays, Sundays கரெக்டாக சர்ச் அட்டன் பண்ணுற டைமில் கரெக்டாக அட்டன் பண்ணிவிடுவேன். எல்லாம் கரெக்டாக நடக்கும். இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு டுகெதர் ஈஸ்டர் வரப்போகிறது. என்னடா ஈஸ்டர் வந்து மோனா இங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு சவால் கரோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுவும் உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சஸ்பென்ஸாகவே இருங்க. இப்போ நான் சொல்ல மாட்டேன். போக போக நீங்கள் வந்து எல்லாமே பார்ப்பீங்க. என்னத்துக்காக மோனா இங்கே இருக்குது, நான் இங்கே நம்ம வீட்டில் வந்து ஈஸ்டர் கொண்டாடி இருக்கிறோம். நீங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க, ஏன் மோனா இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்பேன், அங்கே போகலையான்னு. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க என்னத்துக்கு மோனா இங்கே இருக்குது, என்ன செலிப்ரேஷன் வந்து ஏன் பெங்களூரில் நடக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. தேங்க்யூ. நானே கஸ்டமைஸ் பண்ணது, அதாவது என் ஃப்ரெண்டோட ஐடியா வச்சு அவள் தான் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தான் எல்லா துணியுமே. வெள்ளை ஏஞ்சல் மாதிரி இருக்கு. ஓ ஃபேர் அண்ட் லவ்லி. இன்னும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ப்ரொடக்ஷனில் இருக்குதா? ஃபேரா போய் லவ் பண்ணலானா? ஃபேரா போய் ஃபேரா லவ் பண்ணலானா? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கினேன். கொன்றுவான் உன்னை, கொன்றுவான். என்னோண்டி தான் லவ் பண்ணோம். காலில் இருந்து பித்து பிடிச்சிச்சு. ஃப்ரைடேல அப்படி தாண்டி இருப்போம். பார்த்து கண்ணு மூக்கு தலைமுடி மேலாம் போட்டுனுக்கிறேன். அப்பயும் நான் வந்து மேக்கப் பண்ணாம போக மாட்டேன். நீங்க பண்ணலையா? எனக்கு என்னத்துக்கு ஆம்பளை சிங்கம், நோ மேக்கப். ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வந்துட்டு லைட்டாக சன்ஸ்கிரீன் ஒண்டி போட்டுன்னு வெளியே வந்தாலே போதும். நாங்கள் அவ்வளோதான். எனக்கு ஆனா கிளம்புறதுக்கு டைமே கொடுக்க மாட்டீங்க நீங்க. நான் டைம் ஆமா, அப்புறமா என்ன திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டைம் கொடுத்துட்டுக்கிறேன் நான். ஃபுல் டைம் கொடுத்துட்டுக்கிறீங்களா? ஆமா. எவ்வளோ நேரம் ரெடி ஆகுது? யார் வேணான்னு சொன்னாங்க? கொடுத்துட்டு பத்துருவீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளாக் போட்டுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒயிட். தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகே ஆச்சா. ஏப்பா இவ்வளோ பூதமாக பக்கத்தில் காட்டுறீங்க? தூரம் தான் காட்டுறது. கேரளாவில் யாரோ ஒருத்தர் கேரளாவில் மலையாளத்தில் பேசும்போது முழின்னு முழிச்சுன்னு இருந்தான். அப்போ நான் தான் வந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். அது ஞாபகம் இருக்குதா? இருக்கும் முடி ரெடியாகு. என்னது? ஒன்னே இல்லை லூஸு, உனக்கு இது புரியறதுக்கு 2 நாள் ஆகும். புரியுறது எனக்கு டைரக்டா பேசினாலே பப்பாபா. ஆமா, இல்லை இன்டைரக்டா வேற. மேடம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மோனா குழந்தைக்கு நான் உட்காந்து அயன் போட்டுனேன். ஐயோ, அப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒன்றே இல்லை. இந்த வந்து லைட்டாக எனக்கு இது போட வரல. இந்த இது என்ன சொல்கிறது, இந்த காட்டன் ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு. ஸோ இதோட லுக்கே தெரியுது. ஆமாம், நான் ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வரல. அதனால மோனா சொல்லிச்சு இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, வீட்டில் எல்லாருக்கும் நான் தான் போடுறது, அதனால கரெக்டாக எனக்கு போட்டு கொடுத்துனுக்குது. மோனா பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுனுக்குது, நான் பிளாக் ட்ரெஸ். அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒயிட் அண்ட் பிளாக். ஊருக்கு போகும்போது நான் என்ன சொன்னேன்னா நான் ஒயிட் போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பிளாக்னு. குட் ஃப்ரைடேக்கு ஆக்சுவலி நிறைய பேர் பிளாக் தான் போடுவாங்க. நானே பிளாக் தான் பிளான் பண்ணேன். ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்கிட்ட பிளாக் நிறைய இருக்கா, ஒயிட் தான் இல்ல. அதனால நான் ஒயிட். என்கிட்ட பிளாக் நிறைய இருக்கும். எல்லார்கிட்டயும் பிளாக் நிறைய தான் இருக்கும். ஊனா இந்த மேக்கப் செட் ஒன்று தூக்கின்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டியை என்னைக்கு இந்த பொட்டியை நான் வந்து விசிறடி என்னது பைக்கி கார்கியோட இது ஒன்றும் இல்லை. கேர்ள்ஸ்க்கு அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்குலாம் இது
ஒரு பொட்டி போதா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 4 பொட்டி வச்சுருக்குது. எங்கே ட்ராவல் பண்ணின்னு போனாலும் ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு ரூபா மேக்கப் செட்டாக எடுத்துன்னு வந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன ஃப்ரெண்ட் ஆகும்? நீங்கள் எனக்கு ஒரு கேர்ள் காமிச்சு மேக்கப் போடுறது. ஒரு கேர்ள் காமிச்சு மேக்கப் போடுறது. மை மம்மி மேக்கப் லிப்ஸ்டிக் அவ்வளோதான். ஒரு க்ரீம் ஒரு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி அது சில்லுது. மம்மி தோண்டி இல்லை. உன்ன மாதிரி காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் மேக்கப் போட மாட்டாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் பவுடர் அடிக்க வந்துடுமா மூஞ்சில், அந்த மாதிரி அடிச்சுன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ரஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது தேக்குது அப்படியே. சரிம்மா, ஒரு பெண்மைனா என்னன்னு மேக்கப்பில் வண்டி தான் ஒரு பெண்மையை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்றே இல்லை. பெண்மைனாலே அதுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு எது ரொம்ப சடனாக எதுவும் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? என்ன விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் ஜெனரலாக இதில் நான் ரொம்ப அப்சஸ்ட். பைக் அண்ட் கார்ஸ். ஓகேவா? நாங்கள் பைக் அண்ட் கார்ஸ் இல்லாமல் மேக்கப். ஓகேடா, நான் ஒன்றும் சொல்ல. ரெடி ஆகுமா? நீ ரெடி ஆகுனா போதாப்பா. எல்லா ஹஸ்பண்டும் தமிழ்நாடோ சரி கர்நாடகாவில் சரி இதே ப்ராப்ளம் தான் போல். ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. ஒய்ஃப்காக ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. 2 ஹவர் வெயிட் பண்ண முடியாதா? 2 ஹவர்மா. 2 ஹவரில் நான் எவ்வளோ வேலை முடிப்பா தருப்பா. ஓகே, பாருங்க. இன்னொரு பெட்டி அங்கே ஒரு பெட்டி, இதோ இங்கே ஒரு பெட்டி, நீ ஒரு பட்டி. என்ன சொல்லிட்டு நீங்க என்ன சார் பண்றீங்க? சன்ஸ்கிரீன் போடுறேன். சன்ஸ்கிரீன் வந்து முக்கியம். பாய்ஸ்க்கு எது சன்ஸ்கிரீன்? எல்லாருமே போடணும். இந்த சம்மருக்கு வந்து ஸ்கின் வந்து நான் வந்து ஃபுல்லாக நாங்கள் மேக்கப் உங்களை மாதிரி ஏஷியன் பெயிண்ட் பவுடர் போட்டு நச்சுன்னு இல்லை. கொஞ்சோண்டு சன்ஸ்கிரீன் பண்ணா நல்லா இருக்காது. பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு தான் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை. நான் சாப்பிட விடுற அடுத்த ஜென்மத்தில் நீங்க கேர்ளா பிறக்கணும், நான் பாயா பிறக்கணும். சந்தோஷமா இருப்பேன். ரெடி ஆயிட்டேன் நான். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டியா? எஸ். நல்லா வருது. ஆமா. ஆனால் ட்ரெஸ் நல்லா தான்ப்பா இருக்கு. சூப்பர் சூட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா சத்தியமாக செம்மையாக இருக்கு. வேற லெவல். இது பேர் என்ன? அனார்கலி மொட்டக்களி. ஒரு ஹிந்தி பாட்டுக்குது. ஐயா ஆமா இல்லை, அது மசாக்களி. அச்சோ, அனார்கலின்னு பாட்டானா? அனார்கலி ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. ஆனா அனார்கலி பாட்டா தெரியல. ரஹ்மான் சார் இதுல தான் இருக்கும். தெரியலையே. பட் ஓகே, யூ லுக்கிங் குட் இன் திஸ். நைஸ். எங்க சீப்பங்க? சீப்பா? இப்போதான் கண்ணு முன்னாடியே போய் உள்ள போட்டு வந்தே. That is different. That is hair brush. I want my comb. Where is my comb? மொள்ள பேக் எங்க? தெரியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்கு. அது மொள்ள கத்துக்கோங்க. ஆமா, இது பேக், அது பருப்பு, இது செருப்பு. ஐயோ ஐயோ. பேக் காணோம். ஏன் ஷால் பாத்தீங்களா? ஷைனிங்கா இருக்கு. கிளாத் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. அதான் பார்த்தேன். அதுதான் சொன்னேன்ல, ஓவராலே ட்ரெஸ் சூப்பர் தான். நேத்தி ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஸ்டிச் பண்ணி போடுறது இதெல்லாம் வாங்குறது இல்லை. ஹம்பி ஹெட் ஹேர் ஸ்டைலா? அப்படின்னா இடி போடுவாங்க ஸ்பைக் மாதிரி. இது பஃப் வைக்கணும்ன்றீங்களா? அது பேர் பஃபா? ஆமா. இப்படிதானே கேக்குறீங்க? ஆமா, நல்லா இருக்கும். எப்பவுமே இதான் வைக்கிறது. சூப்பர் சூப்பர். ஓகே. எஸ். டன். ஓபன். ஃப்ரெண்ட்ஸ், புது ஷூ வாங்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடணும்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து வாட்சு, ஷூ, அது மேலே ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஷூ கலெக்ஷன் நான் வந்து ரூம் டூர் பண்ணும்போதோ உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஷூஸ் வச்சுருக்கிறேன்ட்டு. நல்லா இருக்காப்பா? சூப்பர். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகல இந்த கலரு? மேட்ச் ஆகும், போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வந்து இன்னைக்கு அழகாக ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து டேரெக்டாக வந்து நம்ம சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சர்ச் வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.